சார் நான்லாம் பயங்கர ட்ரைனிங் பண்ணோம். அஜர்பைஜானில் என்னோட ட்ரெயினரை கூப்பிட்டு போக முடியல. ஸோ தேங்க்யூ சார். உங்களோட ஃபீமேல் ட்ரெயினரை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சார். சார் வந்து அஜர்பைஜானுக்கு ட்ரெயினர்லாம் கூப்பிட்டு வந்தார். ஸோ சார் பட் அது ஜோக்ஸ் பட் மனு சொன்ன மாதிரி ராஜஸ்தானில் ஐ திங்க் வெண்ட் இன் மே ஜூன் சம்திங் செப்டம்பர் அந்த வெயிலில் போய் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சாரை வந்து நான் படத்தில் இன்னும் நடிக்கல. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் போர்ஷன் யூ ஷார்ட் ஐ திங்க். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 minutes ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த ஹாட் சன் அந்த டெசர்ட்டில் போய் அவர் பண்ணியிருப்பார். அவர் மைண்ட் ப்ளோனு எப்படி பண்ணார் இது. ஐ திங்க் 3rd டேக்கோ 4th டேக்கோ வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த 2 minutes அவர் படத்தில் வரும்போது கட் பண்ணி தான் வந்திருக்கும். பட் வழக்கம் போல் மனு சாவடிச்சிருக்காரு சிங்கிள் டேக் எடுத்துட்டு. ஸோ பட் த வே ஹீ குட் டூ இட் நான் வந்து பார்த்து அசந்து போய் ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். தென் ஐ கால்ட் ஹிம். நான் அப்போ சார் வந்து நியூசிலாண்டில் தான் இருந்தார். சார் அப்படியே ஜாலியாக சில் பண்ணிடுறேன். சார் என்ன சார் பண்ணியிருக்கீங்க பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெடிகேஷனாக ஒரு சீக்வன்ஸில் அவர் வந்து இந்த படத்தில் பேர் பாடியாக வருவார். ஸோ அந்த டைம் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாரு. கரெக்டாக அந்த டைமில் அந்த கிளைமேக்ஸ் சுச்சுவேஷனில் ஷூட் பண்ண முடியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்னப்பா நான் 3 மாதமாக ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக்லாம் வச்சுருக்கிறேன், நீ என்ன அப்போ ஷூட் பண்ணாமல் இப்போ ஷூட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் ஹி ஹேட் ஃபார் த ஃபிலிம் சார். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.